நன்றி திரு ஜென்ரா. தற்போது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை விசிக தலைவர் திருமாவளவன் சந்தித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை விசிக தலைவர் அவருடைய இல்லத்தில் சென்று சந்தித்து பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், என்ன பேசப்பட்டது? திமுக தலைவர் ஸ்டாலினோடு தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சந்தித்து பேசியிருக்கிறார். அவருடைய இல்லத்துல இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக தமிழக அரசியல் களத்துல அடுத்த கட்டமாக ஆட்சி அமைக்க போவது யார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையான இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாலும் பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழல்ல இதுவரை அவரை ஆட்சி அமைப்பதற்கு தமிழக ஆளுநர் அழைப்பு விடுக்கவில்லை. தொடர்ந்து இடதுசாரி கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஆதரவை தமிழக வெற்றி கழகம் கேட்டிருக்கக்கூடிய நிலையில இதே திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சி திமுக தலைவரோடு எந்தவித ஒரு ஆலோசனையும் நடத்தாமல் முன்பதாகவே தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளித்திருக்கக்கூடிய நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடம் ஆதரவு கேட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது திமுக தலைவரை அவர் சந்தித்து பேசி வருகிறார். இந்த சந்திப்பில் இந்த நிலைப்பாடு குறித்து இருவரும் பேசுவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினம் திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய ஆலோசனை கூட்டம் இன்று மாலை நடைபெற இருக்கிறது. குறிப்பாக திமுக மற்றும் அதிமுக இருவருமே தனித்தனியாக அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நகர்வுகளை மேற்கொள்வது, ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க முடியாவிட்டால் அடுத்த கட்டமாக என்ன ஆட்சி அமைப்பது குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எப்படி மேற்கொள்வது என்பது குறித்து மூத்த நிர்வாகிகளும் ஆலோசனை நடத்தியிருக்கக்கூடிய நிலையில கூட்டணி கட்சி தலைவர்களும் தற்பொழுது திருமாவளவனும் சந்தித்து பேசியிருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நாளைய தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளோடு திருமாவளவன் பேச உள்ள நிலையில் தலைவரோடு கலந்து ஆலோசித்து ஒருவேளை ஆதரவு நிலைப்பாடு எடுத்தால் எந்த மாதிரியான கருத்துக்களை தெரிவிப்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களையும் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் குறித்து இருவரும் சந்தித்திருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாகவே பார்க்கப்படுகிறது. கோகுல், தற்போது விசிக இடதுசாரிகள் இவர்கள் என்ன முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கிறது? குறிப்பாக இது தொடர்பாக அவர்கள் கமிட்டி அமைத்து அதில் பேச வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதுவும் தாமதம் ஆகிக் கொண்டு போகிறது. இந்நிலையில் அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்க வாய்ப்பு இருக்கிறது? நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தளவு ஆட்சி அதிகாரத்துல பங்கு, கூட்டணி ஆட்சி என்ற கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில தற்பொழுது பெரும்பான்மை இல்லாத சூழல்ல கூட்டணி ஆட்சி என்ற ஒரு நிலை தற்போது தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அந்த இதை ஏற்கனவே தமிழக வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து திருமாவளவன் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இடதுசாரி கட்சிகளை பொறுத்தளவு தற்பொழுதுதான் தேர்தல் முடிவுகள் வெளியாயிருக்கிறது. கூட்டணியிலிருந்து வெளியேறி மற்றொரு இடத்தில் போட்டியிட்ட தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிப்பதா என்பது கருத்துல சில முரண்பாடுகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இடதுசாரி கட்சிகளுடைய மாநில குழு கூட்டமும் தனித்தனியாக இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையே தனித்தனியாக நாளைய தினம் நடைபெற இருக்கிறது. மூன்று பேரும் இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர்கள், மூன்று கட்சியுடைய தலைவர்களும் ஏற்கனவே ஒரு ஆலோசனை நடத்திருக்காங்க. இதுல சில கருத்துக்களையும் அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்காங்க. குறிப்பாக பாஜகவுடைய பி டீமாக தான் தமிழக வெற்றி கழகம் செயல்படுவதாக தேர்தல் பிரச்சாரத்துல திருமாவளவன் விமர்சனம் செய்திருந்தார். சில கருத்துக்களை எல்லாம் முன்வைத்திருந்தார். அது போன்ற ஒரு நிலைப்பாடு இருந்தால் எப்படி இந்த அரசை ஆதரிப்பது, தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிப்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை ஏற்கனவே இந்த கட்சியுடைய தலைவர்கள் பரிமாறிக்கொண்டிருக்காங்க, பேசியிருக்காங்க. அந்த அடிப்படையில நாளை தினம் நிர்வாகிகளிடமும் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு நிர்வாகிகளிடமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உயர்நிலை குழு நிர்வாகிகளிடமும் தனித்தனியாக கருத்துக்களை கேட்க இருக்கக்கூடிய நிலையில கூட்டணி கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய திமுக தலைவரை தற்பொழுது திருமாவளவன் சந்தித்து பேசுவது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரியில தங்கியிருக்காங்க. அவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்காமல் இருப்பதற்கு ஒரு வியூகத்தை அதிமுக தரப்புல எடுப்பதாகலாம் தகவல் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் திமுக தலைவர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கார். 6 மாதத்திற்கு தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி எந்தவித தொந்தரவும் இல்லாமல் பொறுத்திருந்து பார்ப்போம் என்றும், அதே போல நலத்திட்டங்கள், மக்கள் நல திட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும், ஏற்கனவே செய்திருக்கக்கூடிய திட்டங்கள் தொடர வேண்டும் என்ற கருத்தை ஒரு ஆங்கில நாளிதழ் பேட்டியில திமுக
திமுக தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுடன் சந்திப்பு என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. நாளைய தினம் உயர்நிலை குழு கூட்டத்தில் விவாதிப்பதற்கு முன்பு கூட்டணி கட்சியுடைய தலைவரை சந்தித்திருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாகவே பார்க்கப்படுகிறது. கோகுல் விசிக தலைவரோடு இடதுசாரி கட்சி தலைவர்களுக்கும் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கிறார். கூட்டணியில் இருந்த 3 கட்சிகளும் தற்போது மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். இதற்கு அடுத்த கட்டமாக இந்த முடிவுகளில் ஏதேனும் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக குறிப்பாக பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் அடுத்த கட்டமாக தமிழகத்தில் எந்தவித ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டால் ஆளுநர் ஆட்சி அமல்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அது போன்ற தேர்தலை மீண்டும் சந்திப்பதை விரும்பவில்லை என்ற கருத்தை திமுக தலைவர் தெரிவித்திருக்கார். அப்படி என்றால் மாற்று ஏற்பாடாக வேறு ஏதாவது ஒரு கூட்டணி என்றால் அது சாத்தியப்படுமா என்ற பல்வேறு கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்பட்டு வரக்கூடிய நிலையில தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகளுடைய மாநில செயலாளர்களும் அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவனும் சந்தித்து திமுக தலைவர் சந்தித்து பேச இருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தா பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினம் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா ஒரு நீண்ட நேரம் திமுக தலைவரோடு பேசினார். அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தலைவர் காதர் மொய்தீனும் நீண்ட நேரம் திமுக தலைவரை சந்தித்து பேசியிருந்தார். ஜவாஹருல்லா, தமீம் அன்சாரி உள்ளிட்ட கட்சியுடைய தலைவர்களும் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கார்கள். அவர்களும் நேற்றைய தினம் திமுக தலைவரை சந்தித்து பேசினார்கள். அதே போல மதிமுக பொதுச்செயலர் வைகோ ஏற்கனவே அண்ணா அறிவாலயத்துல திமுக தலைவர் சந்தித்து பேசியிருந்தார். தொடர்ந்து கூட்டணி கட்சியிடம் பல்வேறு கருத்துக்களை கேட்கிறார் திமுக தலைவர். மூத்த நிர்வாகியிடம் பல்வேறு கருத்துக்களை கேட்டறிந்து வருகிறார். தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் குறித்து ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக கருத்துக்களை கேட்டு வருகிறார். இன்றைய தினம் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களோடு மாலை சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில்தான் இடதுசாரி கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஆதரவு இருந்தால் மட்டுமே தமிழக வெற்றி கழகத்தால் தற்போது ஒரு பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவக்கூடிய நிலையில இந்த சந்திப்பு என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்த கட்டமாக தமிழகத்துல வேற ஏதாவது அரசியல் நகர்வுகள் இருந்தால் இந்த திமுக கூட்டணியோடு சேர்ந்துதான் இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் முடிவு எடுப்பார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. கோகுல், தற்போது இந்த கூட்டணியில் தொடர்ந்து கொண்டே ஆதரவு அளிக்கலாம் என்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறதா? அது தொடர்பாக இதில் ஆலோசிக்கப்படுகிறதா? நிச்சயமாக, அதாவது தமிழகத்துல தேர்தல் மீண்டும் சந்திப்பதற்கான சூழல் ஏற்படுவதற்கு வாய்ப்பளிக்க கூடாது என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. ஆளுநர் ஆட்சியாக இருந்தால் அது பாஜக ஆட்சியாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை ஏற்கனவே இடதுசாரி கட்சியுடைய நிர்வாகிகள் பலரும் தெரிவிக்கிறாங்க. அது போன்ற ஒரு சூழலையும் தவிர்க்க வேண்டும் என்ற கருத்தையும் இடதுசாரி கட்சியுடைய நிர்வாகிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர்களும் முன்வைக்கிறாங்க. அந்த சூழலை தவிர்ப்பதற்கு கூட்டணியில் இருந்து கொண்டே வெளியிலிருந்து அரசை ஆதரிக்கும் வகையில முடிவை எடுக்கலாமா என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. இந்த கருத்தை தான் நாளைய தினம் மாநில குழுவிடம் இடதுசாரி கட்சியுடைய மாநில குழு கூட்டத்தில் விவாதிக்க இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளுடைய உயர்நிலை குழு கூட்டத்திலையும் விவாதிக்க இருக்காங்க. திமுக தலைவரிடமும் இந்த கருத்து குறித்து பேச இருக்காங்க. திமுக தலைவரும் பலரிடமும் கருத்து கேட்டிருக்கார். திமுகவுடைய மூத்த தலைவர்களிடமும் அவர் தனித்தனியாக சந்தித்த போது பல்வேறு கருத்துக்களை கேட்டிருக்கார். அந்த அடிப்படையில் தான் இடதுசாரி கட்சிகளுடைய முடிவுகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய முடிவும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக கூட்டணியில் இருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு திமுக தலைவரை சந்தித்து மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து பெறவில்லை. அந்த ஒரு வருத்தமும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து ஏறக்குறைய 11 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி இருந்த நிலையில திடீரென தேர்தல் முடிவுகள் வந்த சில நாட்களிலேயே அவர்கள் கூட்டணி மாறி இருப்பது மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் ஒரு அதிருப்தியை ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில, வருத்தத்தை ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில அது போன்ற ஒரு சூழல் வந்தால் திமுக தலைவர் தெரிவிக்கக்கூடிய அவரோடு கலந்து ஆலோசித்த பிறகு அவர் சொல்லக்கூடிய சில கருத்துக்களையும் முன்வைத்துதான் இடதுசாரி கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய முடிவு எடுக்கப்படும் என்ற கருத்தெல்லாம் சொல்லப்படக்கூடிய நிலையில இந்த சந்திப்பு என்பது அடுத்த கட்டமாக தமிழக அரசியலில் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான மாற்ற நிகழ்வுக்கு இந்த சந்திப்பு என்பது ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. கோகுல், தேர்தல் முடிவுகள் வெளிவந்ததிலிருந்தே திமுக தங்களுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருப்பதாக காமிக்கிறது. முதலில் மக்களின் முடிவை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தார்கள். அதற்கு பின்பாக திமுக தலைவர் எதிர்க்கட்சியாக சிறப்பாக செயல்படுவோம் என்று நன்றி தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதன் பிறகாக தற்போதும் 6 மாதம் வரை தவிகவின் ஆட்சி அமைவதற்கு நாங்கள் எந்த இடையூறும் செய்ய மாட்டோம் என்கிற ஒரு விஷயத்தை அவர் ஒரு நேர்காணலில் குறிப்பிட்டிருந்தார். இந்த சூழலில் தற்போது கூட்டணி கட்சிகளுடனான இந்த ஆலோசனையில் அடுத்த
கட்டமாக என்ன செய்யலாம் என்ற விவகாரத்தில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன? நிச்சயமாக 2017 முதல் இந்த கூட்டணி என்பது தொடர்ந்து இருந்து வரக்கூடிய சூழல்ல ஒரு வலுவான திமுக கூட்டணி இருப்பதாக பார்க்கப்பட்டது. இந்த நிலையில்தான் திடீரென காங்கிரஸ் கட்சி கூட்டணி, அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு நிலைப்பாடு என்று மட்டுமல்லாமல் அடுத்ததாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் அந்த கூட்டணியோடு இணைந்து தேர்தலை சந்திப்போம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது இந்த விவகாரம் என்பது, இந்த முடிவு என்பது மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு ஒரு வருத்தத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இந்தியா கூட்டணியில முக்கியமான கட்சியாக திமுக இருந்து வந்தது. 2019 மற்றும் 24 நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தி முன்மொழிந்தவர் திமுக தலைவர் தான். அது போன்ற ஒரு சூழல்ல காங்கிரஸ் கட்சியுடைய முடிவு அதிருப்தி ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில இடதுசாரி கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருவேளை தமிழக வெற்றி கழக அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்தால் அவர்கள் நிலைப்பாடு கூட்டணியை விட்டு வெளியேறுமா? அந்த கூட்டணி வெளியேறினால் திமுக கூட்டணி ஒரு வலுவிழக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஒரு வலுவான கூட்டணி என்று அனைவராலும் பார்க்கப்பட்ட நிலையில இடதுசாரி கட்சிகள்லாம் கூட்டணியை விட்டு வெளியேறி சென்றால் அது ஒரு வலுவில்லாத ஒரு சூழல் ஏற்படும். அடுத்த கட்டமாக மக்கள் பிரச்சனையிலிருந்து அடுத்த கட்டமாக எதிர்கட்சியாக செயல்படும் போது ஒன்றிணைந்து செயல்படுவதில் சில சிக்கல்கள் இருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் குறித்து தான், அடுத்த கட்ட முடிவுகள் எடுப்பது குறித்து தான் திமுக தலைவரோடு இந்த சந்திப்பில் அவர்கள் முக்கியமான கருத்துக்களை பரிமாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திமுகவுடைய மூத்த நிர்வாகிகளோடு ஏற்கனவே திமுக தலைவர் பல்வேறு கருத்துக்களை கேட்டிருந்து வைத்திருக்கார். தொடர்ந்து அவர்கள் சந்தித்து பேசியிருக்கார். இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கலாம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கார். பல வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக தலைவர் தோல்வி அடைந்திருக்கக்கூடிய நிலையில அவருக்காக நாங்கள் அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அந்த இடத்தில் நீங்கள் போட்டியிட வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. அது போன்ற பல கருத்துக்களை எல்லாம் தெரிவித்து வரக்கூடிய நிலையில தற்பொழுது கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் திமுக தலைவரை சந்தித்து பேசி வருவது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. இதுல இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு மட்டும் ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. திமுக எந்த மாதிரியான நிலைப்பாடு எடுக்கிறதோ அந்த நிலைப்பாடுக்கு இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு அளிப்பார்கள் என்று காதர் மொய்தீன் ஒரு வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறார். பாஜக ஆதரவு நிலைப்பாடு என்ற கருத்தில் மட்டும் உடன்படாமல் பாஜக ஆதரவு நிலைப்பாடு என்ற கருத்து மட்டும் எடுத்தால் அதுல நாங்க உடன்பட மாட்டோம். மற்றபடி திமுக ஆதரவு நிலைப்பாடு, திமுக எந்த மாதிரியான நிலைப்பாடு எடுத்தாலும் அதற்கு உறுதுணையாக இருப்போம் என்ற உறுதிமொழியை அவர்களிடமே தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இடதுசாரி கட்சிகளுக்கும் தனித்தனியாக தமிழக வெற்றி கழகம் ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வச்சிருக்காங்க. ஆளுநர் பதவி பிரமாணம் செய்வதற்கு இதுவரை அழைப்பு விடுக்கவில்லை, ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுக்கவில்லை. அந்த கருத்துக்கு, ஆளுநரோட கருத்துக்கு இன்றைய தினம் இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, அதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்ற கருத்தை முன் வச்சிருக்காங்க. இது போன்ற ஒரு சூழலில் தான் தற்பொழுது திமுக தலைவரை சந்தித்து பேசியிருக்காங்க. 3 கட்சிகளும் 2 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க இந்த 6 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு என்பது தேவைப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவு பாஜகவோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்ட அதிமுக கூட்டணியிலிருந்து அவர்களை ஆதரவு கோருவதை விட திமுக கூட்டணியில் போட்டியிட்ட அந்த மதசார்பற்ற என்ற கொள்கையில் இருக்கக்கூடிய கட்சிகளோடு ஆதரவோடு ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடுல இருக்காங்க. இந்த நிலையில் தான் இடதுசாரி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு ஆதரவுகளை தமிழக வெற்றி கழகமும் கேட்டிருந்தாங்க. தற்போது இதுவரை ஒரு இறுதியான முடிவு எடுக்கப்படாத நிலையில நாளைய தினம் கட்சியுடைய முடிவு, ஒரு முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைமையா இருக்கக்கூடிய திமுக தலைவரோடு இந்த சந்திப்பு என்பது ஒரு முக்கியத்துவமான ஒரு ஆலோசனையாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனையில பரபரப்பான அரசியல் சூழலில் நிலவக்கூடிய முக்கியமான முடிவுகளை இந்த ஆலோசனையில திமுக தலைவர் சொல்லக்கூடிய சில கருத்துக்களின் அடிப்படையில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திமுகவை பொறுத்தளவு தேர்தல் முடிவு வந்ததிலிருந்து எதிர்கட்சியாக செயல்படுவோம் என்ற நிலைப்பாட்டுல உறுதியா இருக்காங்க. அதே நேரத்துல இந்த ஆட்சியில் 6 மாதத்திற்கு இந்த ஆட்சியுடைய செயல்பாடுகளை தொடர்ந்து உன்னிப்பாக கவனிப்போம், எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம். அதே நேரத்தில் மக்கள் திட்டங்கள், ஏற்கனவே செய்திருப்பக்கூடிய உரிமை தொகை உள்ளிட்ட திட்டங்களும், காலை உணவு திட்டம் உள்ளிட்ட திட்டங்களும் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை திமுக தலைவர் முன்னிறுத்தி வைத்திருக்கார். கோகுல், நாம் தொடர்ந்து பேசலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.